ஆண்டவர் மகிமை. நிறைய சாட்சிகள் இருக்கிறது, பட் ஆண்டவருக்கு தான் மகிமை. ஆண்டவர் தான் இது எல்லாத்தையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்தார். ஸோ நம்முடைய ஆண்டவர் இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஒரு வல்லமையுள்ள கருவியாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஸோ ஆண்டவர் செய்ய நினைக்க வேண்டியது எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை கொண்டே ஆண்டவர் செய்து கர்த்தர் முடிக்க போகிறார். ஸோ நம்ம தைரியமாயிட்டோன்னா போதும், நம்ம பலம் அடைஞ்சிட்டோன்னா போதும். உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் இல்லாத கர்த்தரை பற்றி தெரியாதவங்க கூட நிறைய பேர் ரொம்ப தைரியமாய் அவருடைய வாழ்க்கையை வாழும்போது ஒரு பெரிய தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதனால் அவர் இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். ஸோ இன்றைக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் உங்களோட சொல்லி நான் உங்களுக்காக நம்ம ஜெபித்து கடந்து போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் வேதத்தை திறந்து. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 100வது நாள் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள். நீ போய் அந்த இரதத்துடனே நீ சேர்ந்து கொள். ஆமேன். இந்த பிலிப்புவை இதுவரைக்கும் ஆண்டவர் நடந்து ஆண்டவர் ஊழியம் பண்ண வைத்தார். ஆண்டவர் ஓடி ஊழியம் பண்ண வைத்தார். நிறைய களைப்போடு ஆண்டவர் ஊழியம் பண்ண வைத்தார். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு புதிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தராரு. என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னால், உனக்கு முன்பாக ஒரு ரதம் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த ரதம் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. பெரிய பெரிய போருக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய ஆயுதம் போல ஒன்றுதான் ரதம். குதிரைகளை பூட்டி ரதத்தை வச்சு வேகமாய் கடந்து சென்று எதிரியினுடைய பாளையத்தை பிடிக்கிறது தான் இந்த ரதத்தை சேர்ந்தது. இந்த ரதத்தில் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, வேதம் சொல்கிறது கந்தாகே என்கிற ஒருவருடைய அந்த மந்திரியினுடைய வீட்டில் இருக்கிற ஒரு விசாரணைக்காரனாக இருக்கிற பொக்கிஷ சாலை அனைத்திற்கும் அதிகாரியாக இருக்கிற ஒரு மனுஷன் தான் இந்த ரதத்தை ஓட்டிக்கொண்டே போகிறார். அந்த ரதத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அது அவருக்கு புரியல. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே எப்படியாவது ரட்சிக்கப்படணுன்ற ஒரு விருப்பம் இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் பிலிப்பு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். நான் நம்புகிறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை இதுவரையிலும் இல்லாத ஒரு அனுபவத்திற்கு நேராய் கர்த்தர் கொண்டு போகிறார். ஆண்டவர் உங்களை வேகப்படுத்த போகிறார். நீங்கள் நிறைய பேர் ரொம்ப வேகமாய் ஓட போகிறீர்கள். நீங்கள் நினைக்கிறதை விட, உங்களை குறித்து மற்றவர்கள் யோசிக்கிறதை விட ஆண்டவர் உங்களை வேகமாய் கர்த்தர் ஓட பண்ண போகிறார். நீ காலாட்களோடே ஓடும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கவே இல்லை. சாதாரணமான மனிதர்களோட ஓடும்போதே ஒருவேளை நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 100வது நாள் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சில ரதங்களோடு நான் உன்னை சேர்க்க போகிறேன். பெரிய ரதங்களோடு ஆண்டவர் உங்களை சேர்க்க போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ரதங்களோடு கர்த்தர் சேர்க்க போகிறார். சோர்ந்து போய் கிடக்கிற, எழும்ப முடியாமல் கிடக்கிற, இனி நான் என்ன செய்வேனோ என்று நினைக்கிற
இதற்கு மேலே எனக்கு பலனே இல்லைன்னு சொல்கிற, இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுகிற அநேகரை ஆண்டவர் தட்டி எழுப்பி இந்த 100வது நாள் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ரதத்தோடு சேர்த்து கொள்ள போகிறேன். நீ ரதத்தோடு சேர்ந்து கொள்ள போகிறாய். நீ வேகமாய் ஓட போகிறாய். இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு, இத்தனை ஆண்டுகளும் இல்லாத அளவிற்கு இந்த 100 நாட்கள் ஜெபம் முடித்ததற்கு பிறகு ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு வல்லமையை தந்து, ஒரு பராக்கிரமத்தை தந்து கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை வேகப்படுத்துவேன், நான் உன்னை வேகமாக்குவேன், நீ துரிதமாய் சுதந்தரித்து கொள்ளுவாய். இனி உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த மகிமை ஸ்லோவா இல்ல, கர்த்தர் குதிரைகளை போல வேகமாய் ஓடி பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மாற்றுகிறதற்காக, இந்த தீர்க்க தரிசன வசனத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, ஆமென். நீ போய் அந்த ரதத்தோடே சேர்ந்து கொள், நீ போய் அந்த ரதத்தோடே சேர்ந்து கொள். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். நீங்க அமைதியா இருந்த காலங்கள் போதும், நீங்க சும்மா இருந்த காலங்கள் போதும், உங்களையே நீங்க வெறுத்த அந்த காலங்கள் போதும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பனுடைய சகோதரர்கள் கிட்டத்தட்ட 17 வருஷம் தாண்டி யோசேப்பினிடத்தில் நன்மையை பெற்று அந்த கோசேன் நாட்டில் குடியிருந்து அவர்களை யோசேப்பு ரொம்ப நல்லா கவனிச்சு, அவர்களுடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சு, இவ்வளவு நாள் ஆனதற்கு பிற்பாடு யோசேப்பை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ ஒன்றும் கசப்பா இல்லைல்ல, நீ ஒன்றும் கசப்பு மனசில் வைக்கல இல்லை, நீ எங்க மேலே கோபமா ஏதாவது இருக்கிறியா, நாங்கள் செஞ்ச ஏதாவது உனக்கு வருத்தமா இருக்கான்னு அத்தனை ஆண்டுகள் தாண்டி கேட்குறாங்க. அப்போ வேதம் சொல்லுது யோசேப்பு அழுதான் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா நான் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சேனே அப்பா, நான் உங்களை இவ்வளவு பார்த்துக்கிட்டேனே, உங்களுக்கு நான் என் கூடயே வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, கோசேன் நாட்டில் உங்களுக்கு இடம் கொடுத்து, இவ்வளவு தூரம் உங்களை நடத்தினதுக்கு அப்புறம் கூட நீங்க எப்படி பழச நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி செய்த தவறுகளை நீங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கலாம்? அப்போ யோசேப்பு அழுதான். நான் நம்புகிறேன் இன்றைக்கு யோசேப்பு என்கிற அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். சிலர் ஆண்டவர் எவ்வளோ மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் அவர்கள் செய்த பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டாச்சு. ஆனா இன்றைக்கு பிசாசு நிறைய நேரத்தில் முன்னாடி வச்சு பழைய பாவத்தை முன்னாடி கொண்டு பழைய அக்கிரமத்தை முன்னாடி கொண்டு நீ இந்த மாதிரி தப்பு பண்ண இல்லை, நீ இந்த மாதிரி மோசமானவனா இருக்கல்ல, நீ அதற்கு பிரயோஜனமே இல்லை, உன்னை ஆண்டவர் மகிமைப்பட மாட்டாரு, நீ எதையுமே செய்ய முடியாதுன்னு எத்தனை பேரை குற்றப்படுத்தி வைத்திருந்தாலும், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இல்ல, ஆண்டவர் உங்களை முழுவதுமாய் மன்னித்து விட்டார். ஆண்டவர் அதை முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டாரு, கர்த்தர் மறந்துட்டாரு. வேதம் சொல்லுகிறது, இனி பின்னானவைகளை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி முன்னானவைகளை நோக்கி கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ அந்த ரதத்தோடே நீ போய் சேர்ந்து கொள். இந்த ஜெபம் முடித்து போகும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு புதிய ஆண்டிலே ஒரு ரதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுக்காக ஒரு ரதம் ஒன்று ஆயத்தமாகிறது. அந்த ரதத்திலே உயர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான், மதிப்புக்குரிய ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனை கர்த்தர் உங்களை சந்திக்க வைக்க போகிறார். இதுவரையிலும் செய்யாத பெரிய ஊழியத்தை தேவ மனுஷன் செய்தது போல நான் இந்த பலிபீடத்தில் இருந்து இந்த 100வது நாள் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆவியானவர் புது மகிமையை உங்களுக்கு தர்றாரு. நான் இனி உங்களை காலால்களோடே அல்ல, உங்களை ரதத்தோடு நான் ஓட பண்ணுவேன். இனி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அது சாதாரணமாய் போய்விடும். கர்த்தர் இதுவரையிலும் இத்தனை வருடமும் உங்களை மறைத்து வைத்து பொதிந்து வைத்து செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேல உயர்த்தி
சத்தமா இயேசுப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கிறேன், ரதத்தோட ஓடுறதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். உங்க கால்களை கத்தரிப்ப பலப்படுத்துறாரு, உங்க சிந்தைய கத்தரிப்ப பலப்படுத்துறாரு, உங்க சரீரத்தை ஆண்டவர் இப்ப பலப்படுத்துறாரு. உங்களுக்கு கத்தர் ஒரு விசேஷித்த ஞானத்தை ஆண்டவர் தர்றாரு. ரதங்களோடு ஓடுகிறதற்கு தேவையான சகலமும் இந்த 100வது நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருகிறார். கர்த்தர் அதற்காக தான் முன்குறித்தார், ஆண்டவர் அதற்காக தான் காப்பாற்றினார், அதற்காக தான் அத்தனை ஆபத்திலிருந்தும் கிருபையாய் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அப்போ ஒரு மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணும். சில சாதாரணமான இடத்துல தான் நம்ம இருப்போம், நம்முடைய படிப்பு சாதாரணமானதாக இருக்கும், நம்மளை யாருமே பெருசாக நம்ப மாட்டாங்க, நம்பக்கூடிய லெவலில் நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் ஆவியானவருக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் என்கிற ஒன்று உங்களுக்குள்ள வருமானால், உங்கள் தரிசனம் என்கிற ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பாரானால், நீங்கள் யாரோட ஓடுவீங்கன்னா, நீங்கள் ரதத்தோட ஓடக்கூடிய பவரை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவாரால். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு 2 பேரை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் தனியாக ஜெபிக்க போகிறேன். ஸோ இந்த 100 நாட்கள்லாம் ஆண்டவர் நிறைய நம்மோட பேசிட்டாரு, நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டோம். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம அறிக்கை செய்தாலே அந்த வார்த்தைகள் நமக்கு வாழ்நாள் முழுக்கமும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் பேசாத வார்த்தை எதுவுமே இல்லை. நம்மளை தட்டி கொடுத்தார், நம்மளை அரவணைத்தார், நம்முடைய காயத்தை கட்டினார், நான் உன் கூட இருக்கிறேன்னு பலப்படுத்தினார். இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளையும் சொன்னவர் இந்த கடைசி நாளில் ஆண்டவர் வந்து, நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே முடிச்சுட்டு ப்ரேயருக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் வந்து, இல்லை இல்லை, நீ போய் சொல்லு, என் பிள்ளைகிட்ட சொல்லு, இது வரைக்கும் அவன் காலாட்களோட தான் ஓடி இருக்கிறான், ஆனால் சீக்கிரமாக அவனை ஆயத்தப்பட சொல்லு, அவன் பிள்ளைய ஆயத்தப்பட சொல்லு. நான் ஒரு ரதத்தை அனுப்ப போகிறேன், ஒரு ரதத்தை சீக்கிரமாக நான் அனுப்புவேன். அந்த ரதத்தில் என் பிள்ளை இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த ரதம் என்னுடைய பிள்ளைக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பலவீனத்தை பார்க்க வேண்டாம், அவனுடைய வயசை பார்க்க வேண்டாம், அவனுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். நாம் வெகு சீக்கிரத்தில் ரதத்தோட பெரிய காரியத்தை அவன் மூலமாய் செய்வேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். அதனால நான் 100% இந்த வார்த்தையை நம்பி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். இன்றைக்கு நான் நம்புறேன், என்னுடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ பிறந்து ஒரு குடிகாரனுடைய மகனாக பிறந்து வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு அப்படியே இப்போ ஏழ்மையினுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்து படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஆனால் ஆண்டவர் அங்கிருந்து எடுத்து கர்த்தர் வேறு பிரித்து இந்த 41 வயசுல கர்த்தர் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம அவரே பின்புலமா இருந்து, அவரே பேக்ரவுண்டா இருந்து இத்தனை ஜனங்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா வைப்பது உண்மையானா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தகப்பனுடைய பிள்ளைகளையும், தாயினுடைய பிள்ளைகளையும், தம்பி தங்கச்சிகளையும், பிரதர் சிஸ்டர்களையும் கர்த்தர் எப்படி விடுவாரு? ஆண்டவர் எப்படி உங்களை கைவிடுவாரு? இந்த 100 நாட்களும் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தது கண்டிப்பா வீணாய் போகவே போகாது. கர்த்தருடைய வார்த்தை வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஆனால் அவருடைய வார்த்தை பொய் உரையாது. அவர்தான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. எதற்கு ஆயத்தப்படுனா, உனக்காக ஒரு ரதம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரதத்தோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறார். ஆமென்.
அந்த மனுஷன் ரொம்ப அந்தஸ்துள்ள மனுஷன், ரொம்ப ஞானமுள்ள மனுஷன், ரொம்ப அறிவுள்ள மனுஷன். ஆனால் வேதம் சொல்லுது அந்த மனுஷனுக்கு ஒன்று புரியவே இல்லை. அவன் எவ்வளோ வாசிக்கிறான், எத்தனையோ டைம் ட்ரை பண்ணுறான், ஆனால் அந்த காரியத்தினுடைய வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கல. ஆனால் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் அந்த ரதத்தோடே சேர்ந்து கொள்ள பண்ணினாரோ அந்த மனுஷன் புரிய வைக்கும் போது அவனுக்கு அந்த வார்த்தைகள் தெளிவாய் புரிந்தது. நான் நம்புறேன், நம்பர் 1, கர்த்தர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைக்க போறாரு. என்ன ஆசீர்வாதத்தை வைக்க போறாருன்னா, சாதாரணமான உங்களை கர்த்தர் நிறைய படிப்பறிவு உள்ளவர்களை, ஞானவான்களை, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் ரதம் என்கிற ஒரு பெரிய உயர்வோடு உங்களை கர்த்தர் கனெக்ட் பண்ணுவாரு. ரதம் என்கிற ஒரு பெரிய மகிமையோட கர்த்தர் உங்களை கனெக்ட் பண்ணுவாரு. நீங்க அறியாத ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க மூலமா உங்க ஞானத்தை பார்த்து, நீங்க விளக்கம் கொடுக்கிறத பார்த்து அநேகருடைய குழப்பத்தை தெளிவு பண்ணுகிற ஞானத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்க போகிறார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு நீங்க தான் பதிலா மாற போறீங்க. அவர்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உங்களை ஆன்சர் பண்ண வைக்க போறாரு. நீங்க அவங்கள கிளியர் பண்ணுவீங்க, நீங்க வெளிப்படுத்துவீங்க, நீங்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வந்திருக்கிற சூழ்நிலை உங்களுக்கே ஒரு ஆறுதல் தேவைப்படலாம், உங்களுக்கே யாராவது ஒருத்தர் புரிய வைக்கலாம், உங்களுக்கே ஒருவேளை அதை குறித்து ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா நான் எல்லா நிறைவோட இந்த 100 நாட்களும் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். வெகு சீக்கிரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எதுக்கு பயன்படுத்துவார்னா, நிறைய பேருடைய குழப்பம் உங்களால மாற போகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளுக்கு ஆண்டவர் உங்களை ஆன்சரா கர்த்தர் உங்களை பதிலாய் மாற போறாங்க. நிறைய பேர் உங்களிடத்துல வந்து கேட்க போறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன செய்யலாம், நீங்க என்ன பண்ணுனீங்க, எப்படி நீங்க இப்படி வந்தீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்பாங்க. அப்போ நீங்க அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க சந்தேகத்திற்கு விளக்கம் அளிக்கிற அளவிற்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது சீக்கிரமா நடக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா வருகிற ஆண்டு நீங்க இதே மாதிரி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துவார். நீங்க அநேகருடைய குழப்பத்தை மாற்றுகிறவர்களாய், அநேகருடைய கேள்விக்கு பதிலாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நான் நம்புறேன், எந்த பிள்ளையை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களோ, எந்த பிள்ளை ரொம்ப வருத்தப்படுத்துதோ, அந்த பிள்ளைய ஆண்டவர் ஒரு பெரிய ரதத்தோட சேர்க்க பண்ணி, உங்க மூத்த பிள்ளைய ஒரு ரதத்தோட ஆண்டவர் சேர பண்ணி, ஒரு உயர்ந்த மனிதர்களோட சேர பண்ணி, அந்த பிள்ளைய அநேகருக்கு விளக்கம் கொடுக்கிற பிள்ளையாய் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென், ஆமென், thank you Jesus. என்னை ரதத்தோடு சேர்க்க பண்ணுகிற கர்த்தர். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த இடத்துல ஆண்டவர் பிலிப்புவை சொல்றாரு, அந்த ரதத்தோட சேர்ந்து கொண்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவர் வாசிச்சுட்டு இருக்கிற புத்தகத்தினுடைய அர்த்தம் அவருக்கு தெரியவே இல்லை. உடனே இவர் விளக்கி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிருச்சு. அப்போ புரிகிற அளவிற்கு பேசக்கூடிய ஞானத்தை தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தந்தார். நான் நம்புறேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவார். என்ன ஞானத்தை தருவார் அப்படின்னா, உங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற அளவிற்கு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். இன்றைக்கு உங்களுக்கு புரியாம இருக்கிறது உண்மைதான், உங்களுக்கு புரியவே இல்லை. ஆனா இது நீடிக்காது. எதுதான் நீடிக்கும் அப்படின்னா, நீங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற ஒரு காலத்தை கர்த்தர் கிருபையாய் தருவார்.
இப்போ அந்த மனுஷனுக்கு அவன் கந்தாகை மந்திரிக்கு விளக்கத்தை சொன்ன உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த மனுஷன் சொல்றான், இல்ல நான் ஞான ஸ்நானம் எடுக்கலாமா, அதற்கு எதுவும் தடை இருக்குதா? அப்போ ஒரு தண்ணீர் மிகுதியான ஒரு இடத்துல போய் அங்க போய் ரதத்திலிருந்து 2 பேரும் இறங்கி, வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த இடத்திலே அந்த பெரிய மனிதனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் வைத்தார். அப்படின்னா இதுவரைக்கும் அந்த மனுஷனால தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அந்த மந்திரினால தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அந்த மந்திரி தான் நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து பழக்கம், அவர் தான் நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து பழக்கம். ஆனால் இப்போ ஒரு புதிதான ஒன்று நடக்கிறது. ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய கொண்டு போய் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறதற்கு, அந்த மனுஷனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறதற்கு கர்த்தர் கிருபையாய் இவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், இரண்டாவது நம்ம எல்லாருடைய தலையின் மேலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை வைக்க போறாரு. இதுவரைக்கும் நீங்க நிறைய பேரிடத்திலிருந்து கை நீட்டி வாங்கியிருக்கலாம், நீங்க நிறைய பேரிடத்துல சம்பளம் வாங்கியிருக்கலாம், நீங்க நிறைய பேரிடத்துல உதவியை வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கூட ஒருவேளை உதவி வாங்குறது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஏசப்பா சில ரதங்களோட உங்களை ஓட வைப்பாரு. நீங்க சில ரதங்களோட போய் சேருவீங்க. வெகு சீக்கிரத்துல ரதங்களோட உங்களை சேர பண்ணுகிற கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன் ஒன்னு செய்வார். இனி உங்க கை மேல இருக்க போகுது. கர்த்தர் உங்க கைய மேல வைக்க போறாரு. நீங்க உங்க கையை கர்த்தர் மேல வச்சு, இனி தாழ இருக்கிற கை அது திரும்ப மேலே வரப்போகிறது. நீங்க கொடுக்கிற கையா ஆண்டவர் மாற்ற போறாரு. ஆசீர்வதிக்கிற கையா ஆண்டவர் மாற்ற போறாரு. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்கு தத்தத்தின்படி, ஆமென், இந்த 100வது நாளில் கர்த்தர் கன்ஃபார்மா வாக்கு கொடுக்கிறாரு. உனக்கு ஒரு தொழிலை நான் தருவேன், உனக்கு ஒரு தலைமைத்துவத்தை நான் தருவேன், உனக்கு ஒரு அதிகாரத்தை நான் தருவேன். உன்னுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு பிள்ளையை நான் அதிகாரத்திலே வைப்பேன். அவனுக்கு கீழ் ஜனங்கள் அடங்கி நடப்பார்கள். அவனுடைய கைகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து போகும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஒரு தலைமைத்துவத்தினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது கிருபையாய் தருகிறார். நன்றாய் கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். இயேசுப்பா, இயேசுப்பா, இன்றைக்கு ஆண்டவரே நீங்க பேசுகிற வார்த்தை எங்க வீட்டில் அப்படியே நிறைவேறணும், அப்படியே நிறைவேறணும். இதோ கீழே இருக்கிற அந்த கையை எடுத்து கர்த்தர் மேலே கொண்டு வருகிறார். அந்த கையோடு கர்த்தருடைய கை இருக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த கரத்தோட தேவனுடைய கரம் இருக்கிறது. தேவனுடைய கரம் அந்த கரத்தோட இருக்கிறதுனால அந்த கரத்தை இனி ஒருவராலும் தட்டிவிட முடியாது, பறித்துவிட முடியாது. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனுக்கு thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. சேர்ந்து கரங்களை தட்டி நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தான். அற்பமான ஆரம்பத்தை ஆமென் சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர். விசுவாசத்தோட பாடி ஆமென். இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஆரம்பத்தை ரதத்தோட சேர்க்கிற வரைக்கும் எங்க பிள்ளைகளை விட்டு நீங்க விலக மாட்டீங்கன்னு நாங்க நம்புற ஆண்டவரே. கரங்களை எல்லாரும் தட்டி பாடி ஆமென். ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதன மனமாறிட புத்திரனல, போய் சொல்லிட
இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, அதுவோ தொடர்ந்ததே. கைகளமால கட்டி எச்சடா தெய்வமே, தெய்வமே என்னை பேருக செய்பவரே, எச்சடா ஹalleluya, ஆமென். அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள், அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள், அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள், அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள். கர்த்தர் தான் உற்சாகப்படுத்துகிறார். நீங்க அமைதியா இருக்க வேண்டிய காலமே அல்ல. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரதத்தை கர்த்தர் வச்சு, ஆமென், அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அந்த ரதத்தில் இருக்கிற குழப்பங்களை மாற்றுகிறதற்கு, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த போறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேருடைய கை இதுவரைக்கும் மேலே இருந்துச்சு, நிறைய பேருடைய கை இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் எல்லாருடைய கையும் மேலே இருக்குது. கந்தாகை மந்திரனுடைய கை மேலே தான் இருக்கிறது, அவனுடைய தலை உயர்ந்திருக்கிறது. ஆனா இப்போ ஒரு சேஞ்ச், ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வருது. என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் முழங்கால் படியிடுகிறான், இவனுடைய கையை தலை மேல வச்சு அவனுக்கு ஞான ஸ்நானம். ஹalleluya. திடீரென்று கர்த்தருடைய பிள்ளையினுடைய கை அப்படியே மேல வருது. அப்ப ஆண்டவர் இரண்டாவதாக கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு சீக்கிரமாய் இந்த 100 நாளுடைய ஜெபத்தினுடைய பலனாய் ஆண்டவர் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க கண்டிப்பா மேல வருவீங்க, உங்க கை மேல இருக்கும். எல்லாருடைய கைகளை விட என் கை உயர போகிறது, என் குடும்பத்தினுடைய கை உயர போகுது. உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் கையை கர்த்தர் உயர பண்ண போகிறார். இனி உங்க கைகள் மேலதான் இருக்க போகுது. ஆமென். Thank you Jesus. மூன்றாவதாக ஆண்டவர் இந்த பிலிப்புக்கு செய்கிற மூன்றாவது ஒரு பெரிய கிருபை என்னன்னா, இப்ப ஞான ஸ்நானம் எடுத்து முடித்த உடனே இதுவரைக்கும் அந்த மனுஷன் ஓடி ரதத்தோடு சேர்ந்து கொண்டான், வேகமாய் ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். ஆனா இப்போ ஆவியானவர் பிலிப்பு என்ன பண்றாருன்னா, இல்ல 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 இல்ல, நான் வெறும் இந்த மந்திரிக்கு மட்டும் கிடையாது, உன்னை அடுத்த லெவல் உன்னை கொண்டு போகிறேன்னு சொல்லி ஆவியானவர் முழுக்க முழுக்க அவனை ஆளுகை செய்து அந்த இடத்திலிருந்து காணாமல் போகிற அளவிற்கு, மறைந்து போகிற அளவிற்கு அடுத்த ஒரு லெவல்ல, யாரும் எதிர்பாராத, யாரும் யோசிச்சிராத, அவனுடைய கற்பனைக்கு எட்டாத அடுத்த லெவல்ல கர்த்தர் கிருபையாய் கொண்டு போகிறார். நான் உங்க எல்லாரையும் இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். நம்பர் 1, இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் முடிவில் உங்களை ரதத்தோட சேர பண்ண போகிறார். அந்த ரதத்தோட சேர்ந்து நிறைய குழப்பமா இருக்கிறவர்களுக்கு ஆன்சரா நீங்க மாற போறீங்க. கர்த்தர் உங்களை பதிலா மாற பண்ண போகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் அநேகரை கீழ்ப்படுத்தி உங்களை தலையை, உங்களுடைய கரங்களை ஆண்டவர் மேல்படுத்த போறாரு. இல்ல, அது மட்டும் கிடையாது, கர்த்தர் அடுத்த லெவல், அதை விட உன்னதமான, ரதத்தை விட உன்னதமாய் ஆவியானவராலே ஆளுகை செய்கிற அளவிற்கு, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சலாளம். இது யார் தடுத்தாலும் நிற்காது. இது கரை புரண்டு ஓடுகிற ஆறை போல, தடுத்து நிறுத்த முடியாத ஆறை போல, வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் மேல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த அனாயிண்டிங் இப்ப ரதத்தோட உன்னை சேர்க்க போகிறது. அந்த ரதத்தோடு மட்டுமல்ல, நீ அறியாத ஒரு இடத்திலையும் கர்த்தர் உன்னை ஆளுகை செய்து, ஆமென், யாருக்கும் கிடைக்காத
கிடைக்காத ஒரு அனுபவத்தை, இதே நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவேன் என்று நல்ல கைகளை தட்டி, இயேசுவே என் கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்கிறவர், எங்கள் கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்கிறவர். இயேசுப்பா இயேசுப்பா, இப்போ அந்த தடைகள் உடையட்டும் ஐயா. எங்க பிள்ளைகளிடத்தில் இருக்கிற சோர்வு எடுக்கப்படட்டும் ஐயா. அந்த பாவம் விட்டு வெளியே போகட்டும் ஐயா. இந்த 40வது நாள் முடிய 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 ஆவியானவர் முழுக்க முழுக்க ஆளுகை செய்யணும். இப்போ அவங்க காலு பலன் அடையணும். அந்த ரதத்தோட சேர்ந்து ஓடுகிற அளவிற்கு எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு உங்க அக்கினி உங்க அக்கினி உங்க அக்கினி இந்த பலிபீடத்திலிருந்து இப்போ பற்றி பிடிச்சு உன் ஓட்டம் இன்னும் முடியல, உங்க தரிசனம் இன்னும் முடியல, நீ வேகமாய் போ. இதோ நீ நிறைய பேருடைய குழப்பத்தை மாற்றுவதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அந்த அக்கினி ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க மேலையும் இந்த 100வது நாளில் இயேசுவே வல்லமையா இறங்கி வருவீராக. இதுவரையிலும் கண்டிராத மகிமை, இதுவரையிலும் பார்த்திராத மகிமை, இதுவரையிலும் கேள்விப்பட்டிராத மகிமை, இதை குறித்து யாரும் சொல்லிராத ஒரு மகிமை என் பிள்ளைகளை ஆளுகை செய்வதற்கு இப்பொழுது ஒரு ரதம், இதோ சேர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு ரதம் அனுப்பப்படுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். இல்ல, நம்ம உட்கார்வது கூடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க மன தாங்கமா இருக்கக்கூடாது. அப்படிதான் பிரச்சனை வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்குங்க, அது உங்களை ஒன்றும் பண்ணாது, அது உங்களை ஒன்றும் செய்யாது. அது எப்படி உங்களை தொற்ற முடியும்? கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது எப்படி தொற்ற முடியும்? அதனால ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் வேகமாக 41ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென். ஆதியாகமம் 41வது அதிகாரத்திலிருந்து 41ஆம் அதிகாரம் 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பினுடைய கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, ஆமென், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினான். கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இந்த இடத்துல ஒரு ரதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. அது யாருக்குன்னா யோசேப்பிற்கு ஒரு ரதம் கொடுக்கப்படுகிறது. இந்த யோசேப்பினுடைய பின்னணி எல்லாம் நமக்கு தெரியும். தன்னுடைய சகோதரர்களாலே குழியில போடப்பட்டு எகிப்தினுடைய அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. ஃபர்ஸ்ட் எகிப்திற்கு வரும்போது அவன் அடிமையா அந்த இடத்துல வந்தான். ஸோ அவனை தவறான ஒரு காரியத்தில் குற்றம் சாட்டும் போது கேட்கிறதற்கு கூட ஆள் இல்லாத ஒருத்தன், சிறுமைப்பட்ட தேசம், அவமானப்பட்ட தேசம், தலைகுனிந்த தேசம், வெட்கப்பட்ட தேசம். ஆனா அந்த இடத்துல இப்பொழுது கர்த்தர் யோசேப்பிற்கு ஒரு ரதத்தை ஆண்டவர் பரிசாக கர்த்தர் தருகிறார். அது அந்த நாட்டினுடைய பார்வோனுடைய 2வது ரதம் அவனுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரதத்தை வச்சு இந்த யோசேப்பு என்ன பண்றார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, முழு உலகத்தையும் எகிப்து தேசம் முழுவதையும் அந்த ரதத்திலே அவன் சுற்றி பார்த்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த தேசத்தில் எந்த இடத்துல விவசாயம் நடக்குது, எந்த இடத்துல குடோன் கட்ட முடியும், எந்த இடத்துல சாப்பாடை பத்திரப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரதத்தில் அந்த தேசம் முழுவதும் சுற்றி அந்த தேசத்திற்கே கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரதத்தை ஆண்டவர் தரப்போகிறார்.
அது உன்னதமான ஒரு மனுஷனிடத்திலிருந்து கொடுக்கப்பட போகிறது. நான் நம்புறேன், வாலிப தம்பிங்க ஆயத்தமாகுங்க, வாலிப தம்பிச்சிங்க நீங்க ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் தேடுறாரு, ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை தேடுறாரு. யாரை தேடுறாரு அப்படின்னா, எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன். வேதம் சொல்கிறது இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமும் வீரருமானவர். எலிசா கத்தும் போது அப்படிதான் கத்துறாரு. என்ன கத்துறாருன்னா, ஐயா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையும் வீரருமானவரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ரதத்தோட ஒப்பிடப்படுகிறது வேதம். ஒரு சாதனையாளன ரதத்தோட ஒப்பிடுகிறார் ஆவியானவர். ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு மனுஷனை ரதத்தோட ஒப்பிடுகிறார். பெரிய பெரிய அற்புதத்தை தேவனுக்காக செய்தவங்களை கர்த்தர் ரதத்தோட ஒப்பிடுகிறார். அப்போ நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரையும் கர்த்தர் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு ரதம் என்கிற ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட போகிறது. அது இதற்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம். நிறைய ராஜாக்களுடைய காலங்கள் முடியும். அந்த ராஜாக்களிடத்திலிருந்து அடுத்தது ராஜாங்கம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய கையில் ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய ரதம் கொடுக்கப்பட போகிறது. ஒரு அக்கினி கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. பெரிய பெரிய தேவ மனிதர்கள் செய்ததை உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போறாரு. ராஜாக்களுடைய ரதம் நமக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அங்கே பார்வோனுடைய அரண்மனையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த ரதம் யாரும் ஏறி இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, பார்வோன் அந்த இடத்துல ஒரு கடவுளாய் மதிக்கப்பட்டவன். பார்வோனுக்கு முன்பாக எல்லாரும் முழங்கால் படியிடுவார்கள். யாரும் நேருக்கு நேர் அவனை சந்திக்க கூட முடியாது. ஆனா அந்நிய தேசத்தில் இருந்து வந்த ஒரு தேவ மனிதன் எந்த இடத்துல தலை குனிந்தானோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல சிறைச்சாலையிலே போட்டார்களோ, எந்த இடத்துல அவனை கேட்கிறதற்கு யாரும் இல்லையோ, அதே இடத்துல ஒரு ராஜாவினுடைய இரண்டாவது ரதம் அவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. பிரதர், பெரிய ஒரு மனுஷனுடைய பிசினஸ் ஆண்டவர் உங்க கையில கர்த்தர் தர்றாரு. நீங்க தான் நிறைய பேரை ஆசைப்பட்டீங்க, அந்த மனுஷனை மாதிரி நான் மாற முடியுமா, அந்த இடத்தை நான் அடைய முடியுமா, அந்த உயரத்தில் கர்த்தரனை கொண்டு போய் வைக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, என் பிள்ளையில இத்தனை பிள்ளை இருக்குல்ல, ஒரு பிள்ளை முன்னேறாதா, ஒரு பிள்ளை ஒரு உன்னதமான இடத்திற்கு போகாதான்னு நினைச்சிட்டு வந்தீங்கல்ல. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சில ராஜாக்களுடைய ரதங்கள், சில ராஜாக்களுடைய ரதங்கள் இதோ உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. அந்த ரதத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். Thank you Jesus. அந்த ரதத்தை வைத்து அந்த பார்வோன் ராஜா எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாருன்னு நமக்கு தெரியல. அந்த ரதம் எந்த வீட்டுக்கு போயிருக்கும்? ஒருவேளை அந்த ரதம் வந்து அரண்மனைக்கு மட்டும் போயிருக்கலாம். அரண்மனையும் கீழே வீடு, அரண்மனை அந்த மாதிரி மட்டும்தான் ரதம் போயிருக்கலாம். ஆனா இப்போ அதே ரதம் யோசேப்பினுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்னா, அது அந்த நாட்டையே சுத்தி வருகிறது. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அநேகருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. சிலருடைய மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. அவங்க அந்த அபிஷேகத்தை கொண்டு செஞ்சது கொஞ்சம், அவங்க அந்த திறமையை கொண்டு செஞ்சது கொஞ்சம். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு, உங்க பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது கொஞ்சம் இல்ல, அது ரொம்ப பெருசுன்னு நம்புறோங்க. ஹல்லேலூயா. நிறைய பேரை கர்த்தர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு, நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு. ஆமென். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்தே உன்னுடையதாகும், உன்னுடையதாகும், உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நமக்கு ஒரு ரதம் கொடுக்கப்படுகிறது. அந்த ரதம் ஒரு பெரிய தலைவனுடைய ஒரு ரதம், ஒரு ராஜாவினுடைய ஒரு ரதம். அந்த ரதத்தை வைத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா,
கர்த்தர் உலகத்தையே சுற்றி இருக்கிற அத்தனை இடத்திற்கும் அந்த ரதத்தின் மூலமாய் ஒரு மகிமையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்க பிஸ்னஸ் வளர்ந்து 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 நீங்க நினைக்காத இடங்களை போய் அது சேர போகுது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை ஆண்டவர் வந்து ஒரு கிராமத்தில் அல்ல, ஒரு இடத்துல அல்ல, மகளே நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல உனக்கு ஒரு ரதம் கொடுக்கப்படும். நீங்க அவமானப்பட்ட அதே இடத்துல உங்களுக்கு ஒரு ரதம் கொடுக்கப்படும். ஆமேன். எந்த இடத்துல உங்களுக்கு கேட்பாரற்று கடந்தீங்களோ அந்த இடத்துல ராஜாவினுடைய ரதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமேன். ஆண்டவர் இந்த கூட்டத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறார். வாஞ்சை உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ரதம் கொடுக்கப்படட்டும். இனி உங்க காலம், இதோ உங்க சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இதோ மகனே உங்க சீசன் ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க சீசனை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. இனி எழுந்து போரடி, எழுந்து போரடி. இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னிலே பலத்த கிரியைகளை கிருபையாய் நடப்பிக்க போகிறார். ஆமென். Thank you Jesus. Hallelujah. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 15வது 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15 16. அவன் அவ்விடம் மட்டும் புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னுடனே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோனதாப் என்கிற ஒரு தேவ பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை, தன்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள தேவனுடைய பிள்ளை. ஆனா இவர் மறைஞ்சிருக்கிறாரு. இந்த பிள்ளையை யாருக்கும் பெருசா தெரியாது. இந்த பிள்ளை ஒரு பப்ளிசிட்டியான பிள்ளை அல்ல. ஆனா இப்ப யார் வருது அப்படின்னா, அங்கேருந்து ஒரு ரதம் வருது. அந்த ரதம் கரெக்டா இந்த மனுஷனுடைய பக்கத்துல வந்து அந்த ரதம் நிக்குது. நின்ன உடனே அந்த ரதத்திலிருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எப்பா நான் சொல்றது உனக்கு புரியுதா? என் கூட நீ வந்துடுறியா? நீ என்னுடைய காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு காரியத்தை கேட்ட உடனே இந்த மனுஷன் சொல்றான், ஆமா நான் அப்படி பார்க்கறதுக்கு விரும்பினேன். உடனே அந்த ரதத்திலிருந்து ஒரு கை, அந்த கை இந்த மனுஷனை பிடிச்சி, நீ ரதத்தில் ஏறி வா, என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டு இப்போ உன் கையில கொடுக்கிறேன். அது வேற யாரும் இல்லை, அந்த ரதத்தை ஓட்டுகிறவன் யகூ என்கிற தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறதற்கு இரண்டாவது, இப்பொழுது நம்முடைய கையிலே ஒரு ரதம் கொடுக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதற்கு பிறகு இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட போகிறீர்கள். அந்த யெகூவை போல ஒரு பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அத்தனை பேரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கும்போது கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் பரிசுத்தமா நிக்க வச்சு, அந்த பாவத்திற்கு எதிராய் போராடுகிற பலத்தை கர்த்தர் தந்து, ஆமேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய வாலிப தம்பிக்கு நேராய் ஒரு கரம் நீட்டப்படுது. அந்த கரம் யாருடைய கரம் என்றால், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின யெகூவை போல இருக்கிற ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டுகிறது. இப்பொழுது அந்த கரம் நீட்டி சொல்லுகிறது, நீ ஏறி வா, நீ ஏறி வா.
நீ ஏறி வா. இந்த ரதம் மறைந்திருக்கிற உனக்கு சொந்தமானது. இந்த ரதம் தெரியப்படாத உனக்கு சொந்தமானது. இனி இந்த ரதத்திற்கு நீதான் சொந்தக்காரன். இனி இந்த ரதத்தை நீதான் ஓட்ட போகிறாய். இனி இந்த ரதம் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க போகிறது. நம்புறவங்க கைகளை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ உங்க பிள்ளைக்கு கை கொடுக்கிறதற்கு ஒரு தேவதூதனுடைய கை, உங்க குடும்பத்திற்கு கை கொடுக்கிறதுக்கு ஒரு தேவதூதனுடைய கை. 2026 வருஷம் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு ரதத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பூட்டப்பட்டிருக்கிற ஒரு ரதத்தை நான் பார்க்கிறேன். அந்த பூட்டப்பட்டிருக்கிற ரதத்திலே ஆவியானவர் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். அதிலே இருந்து கையை நீட்டுகிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏறு, ஏறிக்கோ, ஏறிக்கோ. இதோ காலம் வந்தது, இதோ நாள் வந்தது. இத்தனை நாட்களும் அதற்காக தான் உன்னை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன், அமைதியாய் வைத்திருந்தேன். இல்ல, இனி நீ அமைதியாய் இருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. இந்த ரதத்திலே ஏறிக்கொள். உன்னை கொண்டு பக்தி வைராக்கியத்தை நான் காண்பிக்க போகிறேன். அந்த அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். என்னுடைய பலிபீடத்தில் அந்த அக்கினியை நிரப்புகிறத நான் நம்புறேன். வாலிப தம்பி, தம்பி சத்தத்தை உயர்த்தி ஜெபி. அந்த அபிஷேகம் உனக்கு கிடைக்கட்டும். வாலிப தம்பி, ஓ தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பாட்ட கேளு. ஓ இதோ ஒரு ரதம், இதோ ஒரு ரதம். Thank you Jesus. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே, ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே. ஆமென். ஆண்டவருடைய வருகை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், உங்களுடைய மரணம் சாதாரணமாக இருக்காது. உங்களுடைய முடிவு சாதாரணமாக இருக்காது. உங்களுடைய முடிவு அதிபயங்கரமாக இருக்கும். உங்களுடைய முடிவு மகிமையாக இருக்கும். பின்னாடி இருந்து நிறைய பரிசுத்தவான்கள் கத்துவார்கள், ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே. இதோ ஒரு ரதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆமோதிக்கிறவர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சுருண்டு கிடக்கிற காலம் அல்ல, போனை வச்சுட்டு நம்ம நோண்டிட்டு இருக்கிற காலம் அல்ல, அமைதியா இருக்கிற காலம் அல்ல, நீங்க ஜெபிக்காம இருக்க வேண்டிய காலம் அல்ல. இதோ 2026 வருடம் சிலருக்கான ரதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. எத்தனை பேர் ஏற போறீங்க? எத்தனை பேர் ஏற போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமா எடுக்காதீங்க, சாதாரணமா எடுக்காதீங்க. நான் நம்புறேன், இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அப்படி ஒரு கற்பனையே பண்ணல. நான் ரொம்ப நாளைக்கு முன்பாக, சில வருஷத்துக்கு முன்பாக இருந்து ஒரு 100 நாள் கண்டினியூவா எப்படியாவது தேவ சமூகத்தில் இருக்கணும் நம்ம அப்படின்னு பர்சனலா நான் தான் அப்படி நினைச்சேன். அப்ப நான் நினைக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம மட்டும் அதை இருக்க வேண்டாம், அன்னைக்கு முழுக்க ஆண்டவர் நம்மிடத்துல பேசுறத சாயந்தரம் ஒரு கொஞ்சம் பேரை வர சொல்லி அவர்களுக்காக அதை ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லி சொல்லி அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா நீங்க இத்தனை பேர் இணைந்திருக்கிறீர்களே, ஆனால் இது கர்த்தருடைய இணைப்பு, இது ஆண்டவருடைய இணைப்பு. கர்த்தர் தான் இணைச்சிருக்கிறார், கர்த்தர் தான் இணைச்சிருக்கிறார். அதனால நான் நம்புறேன், நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் அது சாதாரணமா இருக்காது. நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார், மகிழ்ச்சி ஆக்குவார். ஆனா கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே சொல்றாரு, சில பிரச்சனையை உங்களாலே சரி பண்ண முடியும், சில பிரச்சனை நீங்க தேவையில்லாத, அது உங்களுக்கு அவசியமற்றது, அதுக்காக நீங்க கவலைப்படவே வேண்டாம். தேவையில்லாத பாரத்தை நீங்க சுமக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனையை நீங்க சுமக்காதீங்க. நீங்க சரி பண்ண வேண்டியதை ஆண்டவரிடத்துல போய் சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணணும். இது உங்க கையிலேயே கர்த்தர் கொடுத்துட்டாரு. நீங்க பலப்பட்டா போதும், நீங்க தைரியப்பட்டா போதும், நீங்க எழும்பினா போதும், அது ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு 100வது நாள் அவருடைய அக்கினி இந்த இடத்துல எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை நடந்து பேசி கொண்டிருக்கிறது. ரதத்தோடு சேர்ந்து கொள், ரதத்தோடு சேர்ந்து கொள், ரதத்தோடு சேர்ந்து கொள். கர்த்தர் 2 ரதத்தை இப்பொழுது கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். Thank you Jesus. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஒருவன் மாத்திரம் போதும். பாகாலின் படைகளை கர்த்தர் உங்க மூலமா, ஆமென், நீங்க பல இடங்களிலிருந்து பிரயாணம் பண்ணி கூட இங்க வந்திருக்கிறீங்க. நான் நம்புறேன், போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து தான் கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா.
Thank you Jesus. Thank you Jesus. அப்படியே ரெண்டு கைகளையும் மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரை பார்த்து Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ரம் தமனா ஹதரலர லோதர ஹதலரரம இயேசுவே. Thank you Jesus. இஸ்ரவேலின் ரதமும் குதிரையும் வீரரும் ஆனவரே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரையும் வீரரும் ஆனவரே. இதோ ஒரு ரதம், இதோ ஒரு ரதம், தேவனுக்காய் பயன்படுகிற ஒரு ரதம் இதோ பூட்டப்படுகிறது. குதிரைகள் அதிலே பூட்டப்படுகிறது, குதிரைகள் கூட்டப்படுகிறது. அந்த குதிரைகள் இந்த 100 நாட்களும் யுத்தத்திற்காக ஆயத்தமாக்கப்பட்டது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், ஆமென். அந்த ரதத்திலே இருக்கிறது யார்? அந்த ரதத்திலே இருக்கிறது யார்? இதோ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவ சமூகம், ஒரு தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அந்த குதிரை, அந்த ரதத்தை ஓட்டுகிறவர் சாதாரணமான மனுஷன் அல்ல. சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இப்போ ஆரம்பமாகுது, நிறைய பேருக்கு ஆரம்பமாகுது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எஸ் எஸ் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க, ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. மகளே, உன் மூலமாய் கர்த்தர் உலகத்தை கலக்க போறாரு, பட்டணத்தை கலக்க போறாரு. ஆமென். அக்கினி 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 இறங்கட்டும். ஆமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை எதிர்க்கக்கூடிய வல்லமையை இப்பொழுது எனக்கு ஊற்றுகிறவர். ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சின்ன வயசிலிருந்து உங்களுக்காக பண்ணின பிராமிஸ் இப்ப நிறைவேற போகுது. பிறக்கும் போது பண்ணின பிராமிஸ் இப்ப நிறைவேற போகிறது. இடையில இருந்த ஸ்ட்ரகிள, இடையில இருந்த அந்த பாடுகளை கர்த்தர் இப்பொழுது விலக்குவாராக, விலக்குவாராக. தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி ரதம், அக்கினி ரதம், பூட்டப்பட்ட ஒரு அக்கினி ரதம் இந்த 100வது நாள் இதோ இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து புறப்படுகிறது, புறப்படுகிறது. ராஜாக்களை சங்கரிக்கும்படியாய், சத்துருடைய சகல கிரியைகளை அழிக்கும்படியாய், பேதைகளை ஞானிகளாய் மாற்றும்படியாய், அநேகருடைய கைகளையும் கீழே வைத்து மேலே எழும்பும்படியாய். அக்கினி 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 அக்கினி. கிருப கிருப கிருப. அதற்காக அந்த சரீரம் இப்பொழுது ஆயத்தமாகட்டும். ஆமென். அந்த சிந்தை இப்பொழுது ஆயத்தமாகட்டும், சிந்தை இப்பொழுது ஆயத்தமாகட்டும். எஸ் ஜெபிக்க ஜெபிக்க. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Amen. Haviye, 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 haviye. அசைவாடும் அனலாக் எங்களாக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக் எங்களாக்கினி. முழங்கால் படிடுறவங்க முழங்கால் படிட்டு, எழும்பி நிக்கிறவங்க எழும்பி நின்று கொண்டு praise the Lord. Thank you Jesus. Haviye, haviye, haviye. Oh, haviye, anala. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஆபத்தாலை அசைப்பார். ஆமென். ஆவியே, ஆவியே சொல்லு.
அசைவாய் ஆனலாய் அக்கினி ஜுவாலை. ஆமென். ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலை. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் பின்தொடர்வார். நான் கடலின் நாளை நோக்கி குதித்தார், கடலின் நாளை நோக்கி குதித்தார், மீனை கொண்டு மீட்டார். இயேசு மீனை கொண்டு மீட்டார். ஆவியே அக்கினி 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 எல்லார் மேல் இப்போ இப்போ குதிரை வீரருமானவரே ஒளியட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால். ஆவியானுடைய பலத்த செய்கை, ஆவியானுடைய பலத்த செய்கை, ஆவியானுடைய பலத்த செய்கை இறங்கட்டும். இப்போ 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 பொழிந்தருளும் வாலிபர்கள் மேல, கன்னிகைகள் மேல. ஆமென். இப்போ பொழிந்தருளட்டும், 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 பொழிந்தருளட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென். கரங்களை தட்டி தபதர கோத வேதரம் ரம்தனமோரோ ஹோதோலர லிபரல ஹதரலர தியாகரமா லோதரம் லோதனரம் லோதலர தரரப ரோத்தன தலர தியானரமா. Thank you Jesus, thank you Jesus. நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தாயே, தாய் தகப்பனே, இந்த செய்தி உங்களுடையதா அப்படின்னு ஒருவேளை நீங்க ரொம்ப நிறைய பேர் டவுட்டா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே, எலியா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது, எலியா பெரிய ஊழியம், எலியா வல்லமை உள்ள தேவ மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரே ஒரு சத்தம் கேட்குது, ஒரே ஒரு சத்தம் கேட்குது. ஓ குதிரையும் ரதம் வீரருமானவரே, தேங்க்யூ ஜீசஸ். அந்த அக்கினி ரதத்தை அந்த தேவ மனுஷன் பார்த்துட்டான்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு 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 பரிபூரணமா தெரியுது. எனக்கு நான் வந்து கன்ஃபார்மா நான் வந்து 100% இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைய பேர் ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவம். கர்த்தர் உங்களை ரதத்துல கர்த்தர் கொண்டு போறாரு. கர்த்தர் ரதத்துல ஆண்டவர் கொண்டு போறாரு. அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள், அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள். Thank you Jesus. Hallelujah. அப்படியே கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. Thank you Holy Spirit. ஆமென். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருவோம். நான் உங்கள் எல்லாருக்காகவும் தனியாக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து இந்த 100 days இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் வந்து நம்மோட பேசினார். கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த அந்த காரோட போய் சேர்ந்துக்கோ, அந்த பைக்கோட போய் சேர்ந்துக்கோ, இல்லைன்னா அந்த காலாட்களோட போய் சேர்ந்துக்கோன்னு கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் எங்க சொல்றாருன்னா ரதத்தோட போய் சேர்ந்து, ரதத்தோட போய் சேர்ந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே 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 நானா, ஆண்டவரே நானா, என்னால் எப்படி ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்னால் முடியாது. நான் எப்படி ரதத்திற்கு வேகமாக நான் எப்படி ஓட முடியும்? அந்த ரதம் வந்து சும்மா நின்றுட்டு இருக்கிற ரதம் இல்லை, அது ஓடிட்டு இருக்கிற ரதம். அதில் ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை அப்படின்னா, அந்த ரதத்தில் இருக்கிற ஒரு குழப்பமா இருக்கிறாரு, அந்த ரதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அந்த ரதம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ ரதத்தோடு ரதத்தோடு நீ ரதத்தோடு போய் சேர்ந்து. ஹல்லேலூயா. நல்லா நல்லா நினைச்சுக்கங்க. ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்றதுக்கான பலனை அவர் தருவாரா தரமாட்டாரா? பலனை தருவாரா தரமாட்டாரா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயங்கி நின்றாதீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ லோத்து வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறாரு. சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு. உடனே ஆண்டவர் தூதர்கள் சொல்றாங்க, நீ உன்னுடைய பிராணன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும் நில்லாது. உடனே ஓடி போன்னு சொல்ற ஆண்டவர் வந்து ஓடி போறதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா? ஆனால் லோத்து என்ன சொல்றான்? லோத்து என்ன சொல்றான்? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு அந்த மலைக்கு ஓடி போக என்னால என்னால ஏன்டா நீ ஒன்ன பாக்குற, நீ எதுக்கு உன் பலத்தை பாக்குற? நீ ஓடி போக முடியாது. நீ உடனே அவசரம் ஆயிரதுனால, சரி இப்போ உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு இப்போ என்ன பண்ணணும்? உடனே அவன் சொல்றான், இதை பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு நான் போட்டுமான்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சரி போன்னு சொல்லிட்டாங்க. பிரதர் சிஸ்டர், நான் இன்னைக்கு முழுக்க ஆவியானுடைய துணையோட நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்க 1000 காரணம் சொல்லலாம். இல்ல நீங்களும் லோத்த மாதிரி நீங்க வந்து என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு பலன் தாங்க, எனக்கு கிருபை தாங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சரி பண்ணுங்க, நான் ரெடி. நீங்க ரெடியா? நீங்க ரெடியான்னு ஏசப்பா கேட்கும் போது ஐ ஆம் ரெடி. நான் ரெடி ஆண்டவரே, நான் ரெடி ஆண்டவரே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம், நம்ப முடியாத ஒரு மாற்றம், கிரகிக்க முடியாத ஒரு மாற்றம், யாராலையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால ஆண்டவரே, நான் இப்போ ஒரு எல்லாரும் புது வருஷத்திற்கு அவங்கவுங்க ஜெபம் பண்ணி தான் நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள போறோம். இத்தனை வருஷம் போனது மாதிரி கிடையாது. இந்த வருஷம் தலையெழுத்து மாறி தான் போறீங்க. பிசாசு எழுதின தலையெழுத்த கர்த்தர் மாற்றி ஒரு புது தலையெழுத்த கர்த்தர் எழுதுறாரு. ஒரு புது தலையெழுத்த கர்த்தர் எழுதுறாரு. பிரதர் எதுக்குமே பயப்படாதீங்க. பிரதர் சிஸ்டர் எதுக்குமே பயப்படாதீங்க. அம்மா அப்பா எதுக்குமே பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது? நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது? அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை.
அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ. ஏன் ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ? அங்க இருக்கிற குழப்பத்தை உன்னால தான் என்ன பண்ண முடியும்? தீர்த்து வைக்க முடியும். நம்பர் 2, ரெண்டாவது, அங்க இருக்கிறவன் இதுவரைக்கும் மேல, அந்த மனுஷன் தான் மேல இருந்தான். ஆனா நான் உன் கைய, நான் உன் தலைய நீ அபிஷேகம் பண்ற அளவிற்கு உன்னை நான் மேல கொண்டு வர போறேன். சோ அதுக்காக நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். நம்பர் 2, 2 ரதம். ஒரு ரதம், யாருடைய ரதம் நமக்கு கிடைக்க போகுது? பார்வோனுடைய ரதம். அந்த பார்வோனுடைய 2வது ரதம் வந்து இதுவரைக்கும் பெருசா அது டிராவல் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப அந்த ரதம் யாருடைய கையில கொடுக்கப்படுதுன்னா யோசேப்புனுடைய கையில கொடுக்கப்படுது. பார்வோன் மிகப்பெரிய ராஜா. இந்த வசனத்தை கொடுக்கும்போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம காதுல கேள்விப்பட்டிருக்கிறோம். மரித்தவங்க உயிரோட எழும்பினாங்க, குருடர்கள் நடந்தாங்க, அப்படி குருடர்கள் பார்வை அடைஞ்சாங்க, சப்பானிகள் நடந்தாங்க அப்படின்னலாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு ரதம் எனக்கு தந்துருங்க, நான் அதுல ஏறணும், எனக்கு கிடைக்கணும் அந்த ரதம். அந்த ரதத்திலேயே வெறும் கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்திற்கே உங்களை கொண்டு போகிற அளவிற்கு. ஆமென். சோ தம்பிங்க மேல அது கிடைக்க போகுது. மகனே நீ ஆயத்தமாகு, மகனே மகளே நீ ஆயத்தமாகு. உன்னை ஆண்டவர் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்த முடியும். உனக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா அதற்கு வேண்டிய எல்லாமே கர்த்தர் தருவார். நான் சொல்றேன், உன் பாதபடிக்கு வரும் மகன் உன் பாதபடிக்கு வரும். அவரால் கொடுக்க முடியாத செல்வம் இருக்கா? அவரால் கொடுக்க முடியாத உயர்வு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரதத்தை, ஆமீன், ஃபர்ஸ்ட் ரதம், 2வது ரதத்தை பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது ஒரு ரதம். என்ன ரதம்னா யெகூ போற ரதம். அந்த யெகூ மிகப்பெரிய பக்தி வைராக்கியம் கொண்டவன். அப்படி அவனுடைய கை யாருக்குமே நீட்டல்ல. ஆனா ஒரே ஒருத்தனை பார்த்து, அறிமுகமே இல்லாத ஒரு மருத்தன், ரோட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஒருத்தன், அவனை பார்த்து குர்ரா கொடு, ஏறியா வா, நீ வந்து என் கூட இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு ரதம். அந்த ரதம் எந்த ரதம்னா எலியாவுனுடைய ரதம். எங்க போறாரு? நான் நம்புறேன் உங்களுடைய என்னுடைய நான் சொன்னது மாதிரி நம்ம கண்ணை மூடி நம்முடைய ஆத்துமா பரலோகத்தில் போகும்போது நிறைய பேர் எப்படி பார்க்கணும்னா ரதம், குதிரை, ரத வீரர்களோட. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு பவனி. ஆமென். உங்களுடைய ஆத்துமாவை கொண்டு போகிறதுக்கு தூதர்களை கர்த்தர் அனுப்பி ரதத்தில் தான் நீங்க போறீங்க. ரதத்தில் தான் நீங்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி நீங்க அதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. கைகளை மேல உயர்த்தி என்னை எப்படியாவது தூக்கி எடுக்கிறதுக்கு வாங்கப்பா. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. எப்படியாவது என்ன மீட்டெடுக்கிறதுக்கு இப்ப வாங்கப்பா. இந்த 100 நாளைக்கு பிற்பாடு நான் அந்த அசுத்தத்தில் விழுந்துடக்கூடாது, அந்த பாவத்தில் நான் விழுந்துடக்கூடாது. எப்படியாவது என்னை மீட்டு கொள்றதற்கு நீங்க வருவீராகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ நன்றி 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 நன்றி. நன்றி 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 நன்றி. எப்படியாவது இயேசுவே, எப்படியாவது இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
இயேசுவே 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 எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யப்பா. எப்படியாவது என்ன மீட்டு கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று தினம் தோற்று போகும் வாழ்வேன், தினம் தோற்று போகும் வாழ்வேன் பிடிக்கல பார்க்கும் உலகத்தை. ஆமப்பா தினம் தோற்று போகும் வாழ்வேன் பிடிக்கல பார்க்கும் உலகத்தை ஜெயிக்க. இப்ப கைய மேல எப்படியாவது இயேசுவே எப்படியாவது இயேசுவே. ஆமாப்பா எப்படியாவது என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே, உங்களை தவிர வேற யாரும் என்ன தூக்கி எடுக்க முடியாது. எதையாவது ஒண்ணு பண்ணி என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. இயேசுவே அப்பா இயேசுவே 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 இயேசுவே. நிறைய பேர் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதற்கு அவருடைய அன்பின் கயிறுகளால. அப்பா நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீர்தானே, தோள் வலிக்க என்னை என்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோள் வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீ பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று ஒரு சொல்ல தலையிலிருந்து. இப்ப கைய உயர்த்தி எப்படியாவது இயேசுவே சத்தமா. ஆமா ஆமா எப்படியாவது இயேசுவே. இயேசுப்பா 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 எப்படியாவது என்ன தூக்கி எடுங்கப்பா. உங்களை தவிர வேற யாரும் என்ன தூக்கி எடுக்க முடியாது இயேசுப்பா. என் தப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி அந்த சத்துரு மேற்கொள்ள கூடாது, இனி அந்த மனுஷன் மேற்கொள்ள கூடாது, இனி அந்த அசுத்தம் மேற்கொள்ள கூடாது இயேசுவே. இன்னைக்கு 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 இந்த 100வது நாள் அந்த பாவம் முற்றிலும் விலகி போகட்டும் ஆண்டவரே, அந்த அசுத்தம் முற்றிலும் விலகி போகட்டும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க எப்படியாவது இயேசுவே. என்கிட்ட தான் எதுவும் இல்லை, ஆனா உங்கள்கிட்ட இருக்குது. என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களால முடியும், என்ன தூக்கி எடுக்கிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. இயேசுவே 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 இயேசுவே. எப்படியாவது எப்படியாவது எப்படியாவது. ஆமையா போராடி போராடி தோற்று போன நிறைய பிள்ளைங்க இங்க வந்திருக்கிறது உமக்கு தெரியும். உடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த கடைசி நாள் நேரத்தில் எல்லாருக்காகவும் திறப்புல நின்று நான் ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த 100 நாட்களும் கலந்து கொண்ட பிள்ளைங்க, திருச்சபையில கலந்து கொண்ட பிள்ளைங்க,
இன்றைக்கு ரொம்ப தூரத்திலிருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இங்கே இருந்து இந்த மகிமை இப்ப புறப்பட்டு தேசத்தை கலக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீர்படுத்துகிறவரே, 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 எங்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. விழுந்தா சிரிக்கிறதுக்கு 1000 பேர் ரெடியா இருக்காங்கப்பா. எப்போ ஒன்றும் இல்லாம போவாங்கன்னு காத்து கிடக்குறாங்கப்பா. இவெல்லாம் நிக்க மாட்டாங்கன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்கப்பா. ஆனா நாங்க நம்புறோம், நாங்க ஆராதிக்கிற தெய்வம் எங்களுக்காக ஒரு ரதத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு ரதத்தை நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. அந்த ரதம் எங்களை பல கிலோமீட்டர் கொண்டு போக போகுது, பல ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த போகுது. அந்த ரதத்தின் மூலமாய் எங்க வாழ்க்கை தரத்தை நீர் உயர்த்த போகிறீர். Thank you Jesus. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஜெப விண்ணப்பத்தை பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த 100 டேஸ்ல நீங்க சொன்னது ஒரு நாள் சாட்சி இல்லை ஆண்டவரே, இது சாட்சி வருக வரைக்கும், வருக வரைக்கும் இதனுடைய சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். எங்க பிள்ளைங்களை பார்க்குற நிறைய பேர் ஆச்சரியப்படணும். நீ முன்னது மாதிரி இல்ல, நீ பழையது மாதிரி இல்ல, உனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, நீ மாறிட்ட, கடவுள் உன்னை மாத்திட்டாரு, கர்த்தர் உன்னை மாத்திட்டாரு அப்படின்னு என் பிள்ளைகளை பார்த்து சாட்சி சொல்ல போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. என் பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இனி அவங்களுக்காக வேற யாரும் போராடவே வேண்டாம். அப்படியே நீங்க அப்படியே பரலோகத்துல இருந்து அப்படியே உங்க கை கட்டி அப்படியே என் பிள்ளைய பார்க்கும்போது நீங்க பிரமிக்கணும், நீங்க ஆச்சரியப்படணும். எப்படி எப்படி பரலோகம் தாவீதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சோ, அதே போல என் பிள்ளை கோலியாத்தை ஜெயிக்கிறத பார்த்து, சத்துருவை ஜெயிக்கிறத பார்த்து, அந்த தனிமையை ஜெயிக்கிறத பார்த்து, அந்த அசுத்தத்தை ஜெயிக்கிறத பார்த்து பரலோகம் சந்தோஷப்படுகிற அந்த நாளை இப்ப ஜெபிக்க ஜெபிக்க அந்த அனாயிண்டிங்க நீங்க வைக்க போகிறதற்காக நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது நாங்க ஆரம்பிச்சது அப்படிதான்ப்பா ஆரம்பிச்சோம். நீரங்களை சீர்படுத்துவீர், நீரங்களை சீர்படுத்துவீர், நீரங்களை சீர்படுத்துவீர். நான் உனக்கு ஒரு அஸ்திவாரத்தை போடுவேன், இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நான் ஒரு அஸ்திவாரத்தை உனக்கு போடுவேன். அந்த அஸ்திவாரத்தை இனி யாரும் பிடுங்க முடியாது. அந்த அஸ்திவாரத்துக்கு மேல நீ மாளிகையை கட்டுவ, அந்த அஸ்திவாரத்துக்கு மேல நீ வளருவ, அந்த அஸ்திவாரத்திற்கு மேல உனக்கு இருக்கிற உயர்வை பார்த்து ஆச்சரியப்படுவாங்கன்னு சொன்ன தெய்வம் இப்போ இப்போ ஒரு நிலையான அஸ்திவாரத்தை இந்த கடைசி நாள் எங்களுக்கு போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி. ஓ ஹalleluya. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உன்னன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாம்
கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் நன்மைகள் உன்னை சேரும். எல்லாரும் பாடி முடிக்கலாம். நன்மைகள் என்னை சேரும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சத்தமா ஓ ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. நான் நம்புறாண்டோரே, மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். ஆமா ஆமா, மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில். ஆமாமா, கண்டிப்பா மேன்மை. நம்புறவங்க ரெண்டு கைகளை மேல தட்டி சொல்லும். சீர்படுத்துவா, விசுவாசத்தோடு பாட்டு பாடிட்டே இருக்க இருக்க நிறைய பேருடைய காயங்கள் மாற்றப்படுது. இது அப்பா, இந்த 100 நாள் ஜெபத்துல கடைசியா இந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம். நீங்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சொன்னீங்க, நான் சீர்படுத்துவேன், அஸ்திவாரத்தை நான் சீர்படுத்துவேன், குடும்பத்தை நான் சீர்படுத்துவேன், சரீரத்தை நீ சீர்படுத்துவேன். இப்போ 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 உங்க வல்லமை மழைய போல அப்படியே அப்படியே பலத்த காற்ற அடிச்சு பனிய போல இறங்கி இப்ப சீராகட்டும், சீராகட்டும், சீராகட்டும். அந்த மனசுல இருக்கிற குழப்பங்கள் இப்ப சீராகட்டும், அந்த பயங்கள் இப்ப சீராகட்டும். என் பிள்ளைக்கு என்னென்ன சீராகணுமோ இப்ப சீராகட்டும். ஏசப்பா 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 ஏசப்பா, நீங்க இப்ப சீர்படுத்தணும். நீங்க வந்தா போதும், அது சீராகும். ஆண்டவரே, ஓ நன்றி ஆண்டவரே. ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி. பாடுறவங்க பாடுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சே. அப்பா பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி இதை நிறுத்துவா. ஓ கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே அப்பா, ஆமாப்பா, என் பிள்ளைக்கு அதை செஞ்சிருங்க ஆண்டவரே. நோக்கிப்பா உங்க முகத்தை பாருங்க ஆண்டவரே, என் பிள்ளைய பாருங்க ஆண்டவரே. துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறானே, துஷ்டன் வாழ்ந்திருக்கிறானே, விபச்சாரக்காரன் வாழ்ந்திருக்கிறானே. ஆண்டவரே ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க தானப்பா, உங்க பிள்ளைங்க தானப்பா. இப்போ 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 புது நன்மைகள் உன்னை கைகளை மேல தட்டி சொல்லும். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. உன்னை சீர்படுத்துவா,
நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன் மேன்மை உன் கையில் சேரும். கைகளை மேல தட்டே ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, கனப்படுத்தி நிலை நிறுத்துவா. நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இல்லாமல் செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருக செய்வேன். உனை இல்லாமல் செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாமல் பெருக செய்வேன். நேராகும் வாய்ப்பில்லா வாய்ப்பில்லா என் வாழ்வை. ஆமென், ஆமென், ஆமென். நடக்கும் நடக்கும் நடக்கும். எஸ், ஆமாப்பா, ஆமா ஆமா ஆமாப்பா. கடைசியா ஒரு 3 டைம் கையை தட்டி எல்லா கைகளை மேல தட்டி ஒரு 5 டைம் சொல்லி முடிக்க போறோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திரும்ப திரும்ப சீர்படுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல். சத்தமா இயேசுவே. 2வது விசை சத்தமா இயேசுவே. 3வது விசை சத்தமா இயேசுவே. 4வது விசை சத்தமா இயேசுவே. 5வது விசை இயேசுவே. 6வது விசை இயேசுவே. 7வது விசை இயேசுவே. 8வது விசை இயேசுவே. 9வது விசை இயேசுவே. 10வது விசை கைகளை தட்டி கொண்டே இயேசு இயேசு ஜெயித்தான். இயேசு ஜெயித்தான். இயேசு ஜெயித்தான். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க தயவிற்காக நன்றி. நீரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. திருச்சபைக்கு வந்திருக்கிற மக்களுக்காக நன்றி. பிரயாணப்பட்டு வந்திருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ரதம், ஒரு பூட்டப்பட்ட ஒரு ரதம் ஆண்டவரே, ஒரு பூட்டப்பட்ட ஒரு ரதம், ரன்னிங்ல இருக்கிற ஒரு ரதம், என்னுடைய நீடு இருக்கிறது மாதிரி ஒரு ரதம், நாம் போனா குழப்பம் மாறுறது மாதிரி ஒரு ரதம், நாம் போகும்போது சகல அதிகாரத்திற்கு மேலாக என் தலையை உயர்த்துறது மாதிரி ஒரு ரதம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இதோ என் தகப்பனுக்காக, இதோ என் தாயாருக்காக, இதோ என் மகளுக்காக அந்த ரதம் ஆயத்தமா இருக்குது, ஆயத்தமா இருக்குது.
இது வரைக்கும் ஒண்ணுமே பார்க்கலப்பா. நிறைய பிள்ளைங்க இது வரைக்கும் அழுகையும் கண்ணீரையும் வேதனையும் அவமானத்தையும் மட்டும்தான் பார்த்தாங்க. அவன் நன்மையை பார்த்ததை விட தீமையை பார்த்ததுதான்ப்பா அதிகம். சமாதானமா தூங்குனதை விட சோகமா தூங்குனதுதான்ப்பா அதிகம். சந்தோஷமா சாப்பிட்டதை விட துக்கமா சாப்பிட்டதாப்பா அதிகம். நினைச்சிருங்கப்பா, எங்க அம்மாவை நினைச்சிருங்கப்பா, எங்க ஐயாவை நினைச்சிருங்கப்பா, என் சகோதரனை நினைச்சிருங்கப்பா, என் சகோதரிய நினைச்சிருங்கப்பா. நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரு பாருங்க, யாரு பாருங்க, யாருமே இல்லப்பா. நாங்க கீழே விழுந்தா பேசுறதுக்கு, கை கொட்டி சிரிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் காத்து கிடக்குறாங்கப்பா. காரணமே இல்லாம செத்துற மாட்டானான்னு கேட்குறாங்களே அப்பா. இவன் என்னைக்கு ஒன்றும் இல்லாம போவான்னு தானப்பா சொல்றாங்க. கீழே விழுந்தா சந்தோஷப்படுவாங்கப்பா, எவ்வளவு வேணாலும் மிதிப்பாங்கப்பா. ஆனாலும் ஆனாலும் நாங்க நம்புறோம். நீங்க எங்களை நேசிக்கலன்னா இவ்வளவு வார்த்தை நீங்க சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்க எங்களை நேசிக்கலன்னா இந்த 100 நாள் ஜெபத்துல எங்களை கலந்து கொள்ள வச்சிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு தெரியும். எங்களோட நீங்க ரொம்ப பேசுறீங்க ஆண்டவரே, நிறைய பேசுறீங்கப்பா. ஆனா அதெல்லாம் நடக்கணும் ஐயா, எல்லாம் நடக்கணும் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். புதிய ஆண்டு, புதிய வருஷம் எங்க பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வருஷமா அமையட்டும். மறக்க முடியாத ஒரு ஆண்டா அமைஞ்சிரட்டும் ஆண்டவர். ஒரு விசாலமான ஒரு ஆண்டா அமையட்டும். பத்திரத்துல கையெழுத்து போடணும். வீட்டுல ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். கடன் பிரச்சனைல இருந்து ஒரு விடுதலை உண்டாகணும். நல்ல வருமானத்தை ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு தரணும். சுற்றிலும் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு தருவீராகப்பா. நன்றி ஆண்டவர். இந்த ஊழியத்துல இந்த 100 டேஸும் என் கூட பின்னாடி இருந்து இந்த ஊழியத்தை தாங்கின எத்தனை பிள்ளைங்க உங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவர். நல்ல ஜனங்களை நீங்க தந்ததற்காக நன்றி. எங்க சபை மக்களை இவ்வளவு அன்பான பிள்ளைகளை தந்ததற்காக நன்றி அப்பா. இவ்வளவு தரிசனத்துல இணைஞ்சு நிக்கிற பிள்ளைகளை நீங்க தந்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் சந்தோஷத்தை சந்தோஷமா எண்ணி, நான் துக்கப்படும் போது துக்கப்பட்டு, நான் அழும்போது அழுது, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இப்போ எங்களுடைய உணவெல்லாம் ஆசீர்வதிங்க. இந்த எண்ணெய் அவங்க ஜஸ்ட் அவங்க தலையில வைக்கும் போதே அப்பா உங்க அபிஷேகம். நன்றியப்பா. சாமுவேல் எண்ணெயை கொண்டு வரும்போது வேற ஒருத்தருக்கு தான் கொண்டு வந்தான். ஆனா தாவீதுக்கு தானே அது வச்சிருந்தீங்க. அதனால அந்த அபிஷேகம் அவங்க பிள்ளைங்க மேல, அந்த தொடுதல், அந்த அங்கீகாரம் இருக்கட்டும் அப்பா.